orders. So இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, how the customer is in need of அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ each and every business அப்படின்னாலே என்ன, ஒன்றிய ப்ராஃபிட் போட்டியோ அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் நவ் மாடர்ன் வேர்ல்டில் பிஸ்னஸ் அப்படின்னாலே என்ன, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் திங் ஆஃப் மார்க்கெட், கஸ்டமர் இஸ் திங் ஆஃப் மார்க்கெட். ஸோ we have to satisfy the wants and needs of our customers. ஸோ அப்போ கஸ்டமர்ஸோட wants and needs satisfy பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட பிஸ்னஸில் how we have to satisfy our customer, not only satisfying the customer satisfy பண்ணுறது மட்டும் நம்மளோட கோல் கிடையாது. We have to make a whole thing. ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்ம ப்ராடக்ட் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணோம், அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஸோ தட்ஸ் மாடர்ன் பிஸ்னஸ், மாடர்ன் பிஸ்னஸோட டாபிக். ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன டிசைன் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்களோட வே ஆஃப் திங்கிங்கில் ஹவு வி ஆர் ஹோல்டிங் ஆர் கஸ்டமர்ஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும், அவங்க என்லார்ஜ் பண்ணணும். ஸோ நம்மளோட கஸ்டமரோட டீம் வந்து செப்பரேஷன் வந்து குட்டியாக இருக்காது, இட் மஸ்ட் பி அன் என்லார்ஜ் ஹவு வி ஆர் மேக்கிங் கஸ்டமருக்கு அட்ராக்ட் டுவர்ட்ஸ் ஆர் பிஸ்னஸ் அப்படிங்கிறத முக்கியம். அப்போ what are the steps you are having அப்படிங்கிறத ஒவ்வொரு பாயிண்ட் வந்து சொல்லி பேசுறீங்க. Empathy, we are understanding the problem statement. How will we increase average order value by 50% of our e-commerce platform and bundling complementary products and offering. Okay, next the point is define. So anyone else tell me what is the define word? Define, analyze, research, finding to define the problem and identify pattern. So define a problem and identify pattern and you can explain. Just explain it. Analyzing the problems and we are researching in that and we will be finding some solution for the problems. Next one. Personalize. Personalize your product for a building future. So personalizing a product for building future அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ ப்ராப்ளம் எடுக்கிறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம், டிஃபைன் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் அது என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் வந்து மோல்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் மோல்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம ப்ராடக்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது இல்லை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம வந்து அதை பண்ணுறோம். அப்போ ப்ரோட்டோடைப் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் வேர்ட் ஓவர் தட்? ஸோ யூ ஹாவ் டு பில்ட், யூ ஹாவ் டு கிவ் அ டெமோ பீஸ் ஆர் அ சாம்பிள் பீஸ் ஃபார் அ ப்ராடக்ட். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு நம்ம எடுப்போம். ஸோ அந்த ப்ராடக்ட்